கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. பாஸ்டர் ஐயா அவர்களுக்கு நான் மனமார்ந்த நன்றியை செலுத்துகிறேன். அடியேனையும் இந்த திருச்சபையில் கூப்பிட்டு பயன்படுத்துவதற்காக நன்றி செலுத்துகிறேன். தேவனுடைய கிருபை பெரியது. அல்லேலூயா. நம்ம இடத்துல வாசிக்க கேட்போம். சங்கீதம் எழுதின புஸ்தகம் 96:2-3 வாசிப்போம். கர்த்தரை பாடி அவருடைய நாமத்தை ஸ்தோத்தரித்து நாளுக்கு நாள் அவருடைய ரட்சிப்பை சுவிசேஷமாய் அறிவியுங்கள். நாளுக்கு நாள் அவருடைய ரட்சிப்பை சுவிசேஷமாய் அறிவியுங்கள். ஜாதிகளுக்குள் அவருடைய மகிமையையும் சகல ஜனங்களுக்குள்ளும் அவருடைய அதிசயங்களையும் விவரித்து சொல்லுங்கள். அவருடைய சகல அதிசயங்களையும் விவரித்து சொல்லுங்கள். அல்லேலூயா. பழைய ஏற்பாட்டு காலத்திலேயே சுவிசேஷத்தை அறிவியுங்கள் என்று எழுதியிருக்குது. புதிய ஏற்பாட்டு காலத்தில் இயேசு கிறிஸ்து சொல்லும்போது மார்க் எழுதின புஸ்தகம் 16வது அதிகாரம் 15வது வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்து கடைசியாக தன்னுடைய சீசர்களை பார்த்து சொல்லுகிறார். பின்பு அவர் அவர்களை நோக்கி நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். இயேசு கிறிஸ்து பாவிகளாய் நாம் இருக்கும் பொழுது நம்முடைய பாவங்களுக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு எழும்பினார். அவருடைய இரத்தத்தினால் நமக்கு பாவத்திலிருந்து ஒரு மீட்பு பரிசுத்தம் உண்டாகிறது. நமக்கு நித்திய வாழ்வு கிடைக்கிறது. இந்த சுவிசேஷத்தை சொல்வதற்கு ஆண்டவர் சொன்ன ஒரு கட்டளை, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை அறிவியுங்கள். யூ ஹேவ் டு கோ டு த வேர்ல்ட். நம்ம ஏதோ ஒரு திருநெல்வேலி மாவட்டத்தில் மாத்திரமல்ல, ஏதோ ஒரு கிராமத்தில் மாத்திரமல்ல, நீங்கள் உங்களுடைய சுவிசேஷம், உங்களுடைய சாட்சி உலகமெங்கும் போகணும். அல்லேலூயா. அதற்காகத்தான் ஆண்டவர் உங்களை என்னை அழைத்திருக்கிறார். அதே போல் மத்தேயு எழுதின புஸ்தகம் 28வது அதிகாரம் 18, 19, 20 அதான் ஒரு கிரேட் கமிஷன் சொல்கிறாங்க. ஒரு பெரிய ஒரு கட்டளை, தேவன் மரித்து கடைசியாக பேசிவிட்டு போன ஒரு கட்டளை. அப்பொழுது இயேசு சமீபத்தில் வந்து அவர்களை நோக்கி வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்திலே அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தமும் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்றார். ஆமென். ஆண்டவர் ஒவ்வொருவரையும் எதிர்பார்க்கிறார். என்னுடைய சுவிசேஷத்தை அறிவிப்பது யார்? சீஷர்களை பார்த்து சொன்னார். ஆனால் பின்வாங்கி போன பேதுருவை பார்த்து சொல்லுகிறார், சீமோன் பேதுரு, இவர்களும் அதிகமாக என்னை நீ நேசிக்கிறாயா? நீ நேசித்தனா மந்தையமே, ஆட்டுக்குட்டியேமே. பாருங்க, கிறிஸ்துவனுடைய நேசம் உங்களை நெருக்கி ஏவணும். இது ஒரு கட்டளையாக கூட இருந்தாலும் இதில் ஒரு காரியம் இருக்குது. நீங்கள் எல்லா தேசத்துக்கும் போய் சுவிசேஷம் சொல்லணும், சுவிசேஷம் அறிவிக்கணும். உங்கள் பக்கத்து வீட்டுக்கு நீங்கள் சுவிசேஷம் அறிவிக்கணும், உங்கள் சொந்த பந்தங்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்கணும், அடுத்த தெருவுக்கு சுவிசேஷம் அறிவிக்கணும். வாலிப பிள்ளைங்களே, நீங்கள் படிக்கிற காலேஜில் ஸ்கூலில் இயேசுவை பற்றி சொல்லணும். நீங்கள் படிக்கிறீங்க பார்த்தீங்களா, எத்தனை பிள்ளைங்களுக்கு படிக்கிறதுக்கு கூட பொருளாதாரம் இல்லை, நல்ல ஸ்கூலு காலேஜ் கிடைக்கல, நல்ல பெற்றோர்கள் இல்லை. ஆனால் இன்றைக்கி ஆண்டவர் உங்களுக்கு நல்ல பெற்றோர்களை கொடுத்துருக்குறாங்களே. எத்தனை பிள்ளைங்க அழுகுறாங்க. நான் ஒரு நாள் தெருவில் பிரசங்கம் பண்ணி கொண்டு இருக்கும் பொழுது ஒரு சிறு பிள்ளை என்கிட்ட வந்தது. நான் அப்போது இயேசு கிறிஸ்துட்ட வாங்க, குடி பழக்கத்திலேருந்து விடுதலை தருவார்னு நான் பேசினேன். விடுதலையின் தேவன் அப்படிங்கிற ஒரு டாப்பிக்கில் பேசினேன். ஒரு 10 நிமிஷம் பேசின உடனே ஒரு சிறு பிள்ளை அழுதுகிட்டே வந்து அங்கிள் எங்கள் அப்பா குடிக்கிறாங்க, நீங்கள் தான் சொன்னீங்களே இயேசு கிறிஸ்து குடி பழக்கத்திலேருந்து விடுதலை தருவான்னு சொல்கிறீங்களே, அது உண்மையிலே நடக்குமா அப்படின்னு கேட்டாங்க. அந்த பிள்ளையுடைய கண்ணீரை பார்க்கும்பொழுது என்னுடைய இருதயம் உடைந்தது. அந்த பிள்ளை ஒரு 7 வயசு 7ஆம் கிளாஸ் படிக்கிற பிள்ளை தான், சின்ன ஒரு பிள்ளை. அதுக்கு என்னவா வரும் தெரியும்? ஓயாமல் எங்கள் அப்பா குடிச்சிட்டு அடிக்கிறாங்க. கவனிங்க, அந்த பிள்ளையினுடைய அந்த கண்ணீரில் நான் ஆண்டவரை பார்த்தேன். அதனால தான் உள்ள உடைந்தது. ஆண்டவரே, சுவிசேஷம் கடந்து போகணும். ஏன் நான் இப்படி சொல்கிறேன்னா, அப்போஸ்தலர் நடவடிக்கைகளில் சுவிசேஷம் ரொம்ப வேகமாக பரவினது. கவனிங்க, இதை நான் ஃபுல்லாக ஒவ்வொரு அதிகாரமாக நான் ஸ்டடி பண்ண விரும்பலை. நான் என்னுடைய டாப்பிக்கை சுவிசேஷத்தின் மேன்மையை குறித்து நான் சொல்ல போகிறேன். ஒரு 3 விதமான ஆசீர்வாதங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் சுவிசேஷத்தின் மூலமாய் உண்டாகும்.
ஆனால் ஒரு சில காரியங்களை நான் அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை பற்றி நான் சொல்லுகிறேன். அடுத்து நம்ம போகும். யாரும் அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை திருக்க வேண்டாம். முதல்ல கவனிங்க. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் ஒரு குறிப்பிட்ட ஒரு 34 வருடத்தில் நடந்த சம்பவம் மாத்திரமே. AD 30 இருந்து AD 64 தான் நடந்திருக்கு இந்த சம்பவங்கள்லாம். இயேசு கிறிஸ்து மரித்த பிறகு AD 30 இருந்து AD 64 ஏறக்குறைய ஒரு 34 வருடத்துக்குள்ள இருக்கிற ஒரு ஹிஸ்டரி தான் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள். இந்த அப்போஸ்தலர் நடவடிக்கைகள்ல இந்த 34 வருடங்களுக்குள்ளாக 30 தேசங்கள்ல சுவிசேஷம் கடந்து சென்றிருக்குது. 3 கண்டத்தை தாண்டிட்டு 34 வருடத்துல 30 தேசங்கள்ல சுவிசேஷம் கடந்து போயிருக்குது. 3 கண்டம் வரைக்கும் பாய்ஞ்சு போயிட்டு சுவிசேஷம். அதுல பவுல் ஒரு இடத்துல அவர் சொல்றாரு, ரோமர் எழுதின புஸ்தகத்துல நீங்க வாசிக்கலாம், 15வது அதிகாரம் 19வது வசனத்தை வாசிங்க. ரோமர் எழுதின புஸ்தகம் அவர் எப்படி சுவிசேஷம் அறிவித்தார் அப்படிங்கறது எழுதியிருக்கும். வாசிங்களேன். இப்படி எருசலேம் துவங்கி சுற்றிலும் இருக்கும் தேசம் வரைக்கும் கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை பூரணமாய் பிரசங்கித்திருக்கிறேன். நீங்க எருசலேமில் இருந்து இல்லிருக்கம் வரைக்கும் ஒரு கால்குலேட் போட்டீங்க, கிலோமீட்டர் எத்தனைன்னு போட்டீங்கன்னா 2700 கிலோமீட்டர் தூரம். இன்றைக்கு நாங்கள் ட்ரெயினில் யாத்திரை பண்ணி போகிறோம். 2500 கிலோமீட்டர் ட்ரெயினில் ஒரு 100 ஸ்பீடில் 120 ஸ்பீடில் போகிறது 48 மணி நேரம். திருநெல்வேலியிலேருந்து வாரணாசி வரைக்கும் போக வேண்டி இருக்குது. 48 மணி நேரம். ஃப்ளைட்டில் போனால் ஒரு 2 மணி நேரத்தில் போய் சேர்ந்துருந்தோம். 6 மணி நாட்களில் பவுல் 2700 கிலோமீட்டர் எருசலேமிலிருந்து இல்லிருக்கம் வரைக்கும் நாம் சுவிசேஷத்தை பூர்ணமாக எல்லாத்துக்கும் ஒன்று விடாமல் சொல்லியிருக்கிறார். அது மாத்திரம் இல்லைங்க, இந்த சுவிசேஷம் பரவுவதற்கான மெயினான ஒருத்தங்க இருக்கிறான். அவங்க யார் தெரியுமா? படிங்க. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 8வது அதிகாரம் 1வது வசனத்தை நம்ம திருப்புவோமே. அவனை கொலை செய்வதற்கு சவுலும் சம்மதித்திருந்தான். அக்காலத்திலே எருசலேமில் உள்ள சபைக்கு மிகுந்த துன்பம் உண்டாயிற்று. அப்போஸ்தலர்களை தவிர மற்ற யாவரும் யூதேயா சமாரியா தேசங்களில் சிதறப்பட்டு போனார்கள். 4வது வசனம் படிங்க. சிதறி போனவர்கள் எங்கும் திரிந்து சுவிசேஷ வசனத்தை பிரசங்கித்தார்கள். பிரசங்கிக்கு பண்ணது யாரு? சுவிசேஷத்தை சொன்னது யாரு? அப்போஸ்தலர்களா? சொல்லுங்க. சிதறிப்பட்டவங்க யாரு? சிதறப்பட்டவங்க யாரு? விசுவாசிகள். சொல்லுங்க, யாரு? இந்த சிதறி போன விசுவாசிகள் தான் கொரிந்து வரைக்கும் போயிட்டாங்க, எபேசர் வரைக்கும் போயிட்டாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இவங்க போய் எல்லா நாடுகள்லையும் சுவிசேஷம் அறிவிக்கிறாங்க. இப்போ விசுவாசிகள் சுவிசேஷம் அறிவிக்காதனால 2000 வருடம் ஆகியும் இன்னும் வட மாநிலங்களில் சுவிசேஷம் அறிவிக்கப்படலை. நீங்கள் எழும்பாத வரைக்கும் பட்டணங்கள் பாழாய் போகும். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்கள் ஒன்றும் வேண்டாங்க, இந்த திருநெல்வேலி ட்ரெயினில் வியாழக்கிழமை சாயந்தரம் சும்மாவது நீங்கள் வந்து பாருங்கள். கூட்டமாக புனித யாத்திரைக்கு போவாங்க. இங்கேருந்து போகிறாங்க, சென்னையிலேருந்து போகிறாங்க. 10 பேர் 15 பேர் புனித யாத்திரை. எல்லா கோயில் குளங்களுக்காக போகிறாங்க, ஆராதிக்கிறாங்க. ஆனால் நம்மளுடைய கிறிஸ்தவ ஜனங்கள் ஒரு ஜெபிப்பதற்கு கூட வட மாநிலத்துக்கு வர மாட்டேங்காங்க. என்ன சொல்லி வச்சுருக்காங்க? பைபிள் வச்சுருந்தாலே என்ன செஞ்சுருவாங்க? பிடிச்சிருவாங்க, ஜெயிலில் போட்டுருவாங்க. வெளியில் வந்துட்டு கிறிஸ்தவங்கன்னு சொன்னால் போதும், எங்கே போயிடுவீங்க? கேள்விப்பட்டிருப்பீங்களே, கேள்விப்பட்டீங்களா இல்லையா? கேள்விப்பட்டிருப்பீங்க. நாங்கள் ஆண்டோடைய கிருபையினால் சொல்லுகிறோம், சிறைச்சாலையில் ஊழியம் செய்கிறோங்க. ஜெயிலர் பின்னாடி உட்காந்துருப்பார், இயேசு நல்லவர்னு பிரசங்கம் பண்ணுறோம். எப்படிங்க? ஒன்று தான், பர்மிஷன் கிடைச்சா உள்ளே போவோம், கிடைக்காட்டா வேறு இடம் பார்ப்போம். அவங்க எவ்வளவுதான் பெரிய அதிகாரிகளாக இருந்தாலும் ஆண்டோடைய சமூகத்தில் அவங்க கர்த்தருடைய பிள்ளை தானே, ஒரு மனிதன் தானே. ஆண்டவருடைய அனுமதி இல்லாமல் ஒன்றுமே நடக்காது. இந்த ஆதி அப்போஸ்தலர் இருந்த அங்கே இருந்த விசுவாசிகளை போல நம்மளுடைய திருச்சபையில் இன்னைக்கு இருந்திருந்தாங்கன்னா இன்னைக்கு திருநெல்வேலி ஒரு அசை உண்டாயிருந்திருக்கும். இல்லை,
அவங்க சிதறாங்க, தன்னுடைய தேசத்தை விட்டே போறாங்க. ஆனாலும் எங்கெங்கெல்லாம் போறாங்களோ எல்லா இடங்களிலேயும் சுவிசேஷத்தை அறிவிக்கிறாங்க. அதனால தான் பவுல் பிரயாணம் பண்ணும் பொழுது ரொம்ப லகுவா இருந்தது. நிறைய சபைகளை ஸ்தாபிப்பதற்கு மூல காரணமாக இருந்ததே இந்த சிதறிப்போன விசுவாசிகள் தான். இன்னைக்கு நம்ம சுவிசேஷம் அறிவிக்கிறோமா?